நம்ம வானதியும் நம்ம பாண்டியனும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு போனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பாண்டியன் இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா நம்ம வானதி கூட ஒரு நாள் ரொமான்ஸாக அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்தால் அதுக்கு பெரிய ஆபத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா நடந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரீசெண்டாக அவர் பெங்களூருக்கு போயுமே அந்த இடத்துலையும் பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டியனுக்கும் நம்ம வானதிக்கும் வந்திருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயமும் பார்த்தோன்னாக்கா நடந்துச்சு. ஆனால் அது இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா பெரிய பிரச்சனையாகவும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ இந்த வானதியோட அப்பா ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பார், நம்ம பேசாமல் இந்த பாண்டியனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்ருக்கார். அந்த ஒரு சமயத்தில் தான் என்ன இருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லவன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டில் ஏதோ ஒன்று போராடி இந்த வீட்டை நம்ம மூக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பாண்டியன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, எல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததும் நம்ம வானதி திரும்பவும் அந்த வீட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீ என்னை கல்யாணம் பண்ணியே தானே ஆகணும் பாண்டியன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா வீடும் வந்துருச்சு, இதுக்கு மேலே என்னால் பொறுத்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வானதியோட அப்பா வீட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சம்பவமும் பார்த்தீங்கன்னா போய் சேருது. என்னன்னா இப்போ நம்ம வானதி அந்த கடையில் உட்காந்துட்டு நம்ம பாண்டியன் கூட பேசுகிறதும் சிரிக்கிறதும் எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு, இன்னுமே நீங்கள் அந்த பாண்டியனுக்கு வானதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமயத்தில் அப்படி பண்ணலைன்னா நீங்கள் என் கையில் சொல்லுங்கள், ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கான், அவனை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல வானதியோட அப்பா சொன்னது என்னன்னாக்கா, இல்லை நாங்கள் இப்போ அந்த பாண்டியனுக்கே தான் வானதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்றத அந்த இடத்துல அவர் சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வானதி கட்டாயம் கல்யாணம் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. நம்ம பாண்டியனை கட்டாயப்படுத்தி நீ தாலி கட்டியதாகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கம்பல் பண்ணும்போது நம்ம பாண்டியனும் வேறு வழி இல்லாமல் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, தாலியை கட்டி வீட்டுக்கு வராங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த வானதியோட அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வர போகிறாங்க. நாங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இருந்தோம், அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் உன்னை ரொம்ப நல்ல பையன் நினச்சேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீப்பாக எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசும்போது அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துல உங்கள் பொண்ணு தான் என்னை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னால் இதுக்கு மேலே பொறுத்து இருக்க முடியல, இதுக்கு மேலேயே நான் அமைதியாக இருந்தேன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் பொண்ணை உயிரோடையே பார்த்துக்க முடியாது, அவள் தற்கொலை பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல என்னை பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்லி நம்ம பாண்டியன் சொல்லும்போது இதை கேட்டு இப்போவுமே நீ அவள் உயிரை தான் காப்பாற்றிருக்க அப்படின்ற மாதிரி அவர் நல்ல விதமாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம பாண்டியனும் நம்ம வானதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.